ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததும் அதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பாஸ்தா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கரைஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கியதும் பொடியாக நறுக்கி வச்ச கேரட், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கரைஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு நல்லா கரையணும். இதில் மைதா மாவு கரையணும். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண க்ரீமி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அளவுக்கு க்ரீமியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச பூண்டு, கேரட், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.